எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 2024 அதாவது போன டைம் நடந்த டைப்ரைட்டிங் எக்ஸாம் ஸ்டேட்மெண்ட் கால்குலேஷன் தான் பார்க்க போகிறோம். எப்படி ஸ்டேட்மெண்ட் வந்து போன எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அதையும் பார்த்துட்டு போனோம். அப்படின்னா தான் நம்ம வந்து ஈஸியாக அடிக்க முடியும். ஈஸியாக கேட்டிருக்காங்களா கஷ்டமாக கேட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க எழுதியிருக்க லெட்டர்ஸ் தான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி எழுதியிருக்காங்க. கொஞ்சம் லெட்டர்ஸ் தான் புரியல. சரியா, இந்த மாதிரி தான் இருக்கும். எக்ஸாம்லாம் இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. அவங்க கேட்ட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா இதுதான் வந்து கேட்டிருக்காங்க. இப்படி தான் வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. நமக்கு அடித்தா எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்ம அடித்தா சரியா. நம்மளுக்கு கொஷின் எண் நம்பர் வந்து எப்பயுமே கொடுத்துருப்பாங்க. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா எடுத்தோடனே நீங்கள் கொஷின் நம்பர் அடிச்சுட்டு மிஷினில் எவ்வளோ செட் பண்ணுவீங்க, 10லேருந்து 65 டிகிரி செட் பண்ணிக்கணும். தெரிஞ்சதானப்பா, 10லேருந்து 65 டிகிரி செட் பண்ணுவீங்க. எத்தனை கோடு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 55 கோடு வரும். அப்போ நம்ம மைனஸ் பண்ணுறது எல்லாமே 55ஆல் வந்து மைனஸ் பண்ணுவோம் சரியா. இப்போ ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃபுல்லாகவே அடிச்சிட்டாங்க. இந்தியன் ஃபுல்லாகவே அடிச்சுட்டு இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, வங்கியில், அதுக்கப்புறம் அடிச்சுட்டு சேமிப்பு கணக்கில் வைத்திருப்பவர்களின் விவரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இப்போ நம்ம இது ஃபுல்லாக கவுண்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்தியன் வங்கியில் சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்களின் விவரம். இப்போ இது ஃபுல்லாக கவுண்ட் பண்ணி என்ன பண்ணணும், 55ஆல் மைனஸ் பண்ணணும். கவுண்ட் பண்ணலாமா, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30 31 32 33 34 35 36 37 38 39 40 சரியா. 40 மைனஸ் 55 எவ்வளோ வரும், 5 மீதி 1 டிவைட் பை 2 போடுங்க, 7.5 வரும். அப்போ நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், 8ன்னு வச்சுக்கலாமா. அப்போ முன்னாடி 8 ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணும், இந்தியன் வங்கியில் சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்களின் விவரம் சொல்லி அடிச்சிடும். இங்கே வந்து கன்ஃபியூஸாக இருக்குது, அதனால என்னன்னா உங்களுக்கு வந்து புரியாது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தியன் இது ஃபுல்லாக அடிச்சுட்டு இந்த வங்கியில் தூக்கி இங்கே எழுத சொல்லியிருக்காங்க. இங்கே அடிச்சுட்டு சேமிப்பு கணக்கில் வைத்திருப்பவர்களின் விவரம். ஓகேவா, அதனால தான் நான் இங்கே வந்து இந்த மாதிரி எழுதியிருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா எடுத்தோடனே கொஸ்டின் பேப்பரில் என்ன பண்ணுறீங்க, வினாயின் வந்து அடிச்சிடுங்க. கடைசியில் வந்து டைம் இருக்காது, டைம் இல்லை அப்படின்னா பெண்ணில் வந்து ரைட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் முன்னாடியே வந்து வினாயின் அடிச்சிடுங்க. இது அடிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக மார்க் வந்து குறைச்சிருவாங்க. நீங்கள் எவ்வளோ அடிக்கவே ட்ரை பண்ணிக்கோங்க, பெண்ணில் எழுத முயற்சி பண்ணாதீங்க சரியா. டைம் இல்லை, சப்போஸ் நம்ம மறந்துட்டேன் அப்படின்னா மட்டும் பெண்ணில் கடைசியில் எழுதி கொடுத்துருங்க. வினாயின் அடிக்கிறீங்க, அதுக்கப்புறம் முன்னாடி 8 ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணணும், இந்தியன் வங்கியில் சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்களின் விவரம் அடிச்சுட்டு கீழே என்ன பண்ணிடணும், தமிழ் பொறுத்த வரைக்கும் ஹெட்டிங் கால்குலேஷன் போட்டோன்னே கீழே நீங்கள் என்ன பண்ணிடணும், லைன் போட்டுடணும். அதுக்கப்புறம் ஒரு 2 லைன் ஸ்பேஸ் வேணும். 2 லைன் ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைன் இங்கே ஆரம்பித்து இங்கே வரைக்கும் எண்ணிக்கிட்டே அடிக்கணும்ப்பா. இங்கேருந்து இங்கே வரைக்கும் எண்ணிக்கிட்டே அடிங்க. எத்தனை கோடு, 55 கோடு வந்து எண்ணிக்கிட்டே அடிக்கணும். அடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணணும், பாக்ஸ் கால்குலேஷன் இங்கே போட்டிருப்போம் இல்லையா, அதை எடுத்து இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும் சரியா. இந்த பாக்ஸ் கால்குலேஷன் எப்படி போகிறது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் பாக்ஸு. நம்ம ஃபஸ்ட்டுமே என்ன பண்ணுவோம், பாக்ஸ் கால்குலேஷன் போடுறதுக்கு லாஸ்ட்லேருந்து வருவோமா. பாக்ஸ் கால்குலேஷன் என்னப்பா பண்ணுவோம், லாஸ்ட் பாக்ஸ்லேருந்து போடுவோம். லாஸ்ட் பாக்ஸுக்கு மட்டும் 1 ப்ளஸ் பண்ணுவோம், மற்ற எல்லா பாக்ஸுக்கும் 2 ப்ளஸ் பண்ணுவோம். இது வந்து ரூல்ஸ் சரியா. சரி பார்க்கலாம். லாஸ்ட் பாக்ஸில் கீழேயும் பார்க்கணும், மேலேயும் பார்க்கணும். நமக்கு எதுப்பா பெருசாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே தான் பெருசாக இருக்குது. அப்போ கவுண்ட் பண்ணுங்கள், 1 2 3 4 5 6 7 சரியா. 7னா +1 பண்ணால் என்ன வரும், நமக்கு 8ன்னு வரும் இந்த பாக்ஸுக்கு. சரி, அதே மாதிரி இந்த பாக்ஸில் பாருங்கள், இது பெருசாக இருக்குது, இது வந்து சின்னதாக இருக்குது. இந்த லைன்ஸ் எல்லாமே மேலே தான் பெருசாக இருக்குது. அப்போ 1 2 3 4 5 6 7 7னா என்ன வரும், 9. அதே மாதிரி இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7 7னா 9, ஏன்னா இங்கெல்லாம் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள் பிரிண்டிங் மிஸ்டேக் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு 0 வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. இங்கே 2014 2015 2016 இருக்குது. இந்த மாதிரி மிஸ்டேக்காக கொடுத்துருக்காங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதையும் பார்த்து தான் அடிக்கணும். அப்போ 2013 தான் இங்கே வரும். ஏன் அப்படின்னா இது மிஸ்டேக். அப்போ இதுக்கு அவங்க கிரேஸ் மார்க் வந்து கொடுத்துருவாங்க சரியா. அப்போ நம்ம 2013 எடுத்துக்கலாம். 2013 போட்டு எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7. இப்போ 7னா 9ன்னு வருமா. ஒன்றுமே இல்லை, இது எல்லாத்தையும் ப்ளஸ் பண்ணுவீங்களா. இந்த 9 இந்த 9 இந்த 9 இந்த 8 ப்ளஸ் பண்ணுங்கள். 9 9 9 8 1 9 9 20 18 3 27 4 9 35 36ன்னு வரும். 1 மைனஸ் பண்ண 35 சரியா. இந்த 35 என்ன பண்ணணும், 55ஆல் மைனஸ் பண்ணணும். அப்போ 55 மைனஸ் 35 என்ன வரும், 5ல் 5 பேசினா 0, 5ல் 3 பேசினா 2, 20. அப்போ இங்கே எத்தனை ஸ்பேஸ் வரும், 20 ஸ்பேஸ் வரும் இங்கே சரியா. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட் நீங்கள் இந்த லைன் அடிப்பீங்க. இந்த லைன் அடிச்சுட்டு கரெக்டாக பிரிக்கணும். இந்த லைன் அடிச்சிட்டிங்களா, இருங்க சொல்லித்தரேன் பாருங்கள். இந்த லைன் எத்தனை, இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஒரு 55 லைன் வந்து அடிப்பீங்க. அடிச்சுட்டு கரெக்டாக பிரிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20ன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், இங்கே ஒரு கோட்டை போட்டுடணும் சரியா. அதே மாதிரி இங்கேயோ எத்தனை நமக்கு 9ஆ, 1 2 3 4 5 6 7 8 9. இங்கே ஒரு கோடை போடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9. இங்கே ஒரு கோடை போடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9. இங்கே எத்தனை வரும், 8.
1 2 3 4 5 6 7 8 இப்படி தான் பிரிக்கணும் சரியா. மிஷினில் வச்சுட்டு கரெக்டாக இங்கே வந்து பிரிச்சுக்கணும். இங்கே அப்படி தானே இங்கே இருக்கிறத தானே இங்கே இருக்கிறத தானே நான் இங்கே பிரித்தேன். இங்கே இருக்கிறத நான் அப்படியே இங்கே பிரிச்சுக்கிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் பென்சிலில் கோடு போட்டு பிரிச்சுக்கணும். அடுத்தது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, கிளைகளின் பெயர். கிளைகளின் பெயர் கொடுத்துருக்காங்களா. அப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்போ 20ல் 11 போயிடுச்சுன்னா எத்தனைன்னு பாருங்கள். 10ல் 1 போச்சுன்னா 9. இதை 2 டிவைடட் பை 2 போடுங்க. அப்போ 4.5 வரும். இப்போ நம்ம என்னென்னு வச்சுக்கலாம், 5ன்னு வச்சுக்கலாம் சரியா. அப்போ முன்னாடி 5 ஸ்பேஸ் விட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைகளின் பெயர் வந்து அடிக்கணும் சரியா. முன்னாடி எத்தனை ஸ்பேஸ் விட்டு 5 ஸ்பேஸ் விட்டு கிளைகளின் பெயர் வந்து அடிக்கணும். இங்கே பாருங்கள், முன்னாடி 5 ஸ்பேஸ் விட்டு கிளைகளின் பெயர் வந்து அடிச்சிடணும். இங்கேருந்து 5 ஸ்பேஸ் விட்டுட்டு கிளைகளின் பெயர் அடிக்கணும் சரியா. அடுத்தது 2013 14. அப்போ இது எத்தனை வந்துச்சு, 7. அப்போ 9 - 7 என்ன கிடைக்கும், 2ன்னு கிடைக்கும். அப்போ முன்னாடி 1 பின்னாடி 1. அதே மாதிரி தான் இது ஃபுல்லாக கவுண்ட் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக கவுண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 7ன்னு கிடைக்கும். அப்போ 7யும் 9யும் மைனஸ் பண்ணுங்கள், நமக்கு என்ன கிடைக்கும், 2ன்னு கிடைக்கும். 2 எப்படி பிரிக்கலாம், 1, 1. அதே மாதிரி தான் இங்கேயும் 1 2 3 4 5 6 7. அப்போ 9 - 7 என்ன கிடைக்கும், இது ஃபுல்லாக கவுண்ட் பண்ண 7. 9 - 7 2ன்னு கிடைக்கும். 2 அப்படின்னா 1, 1. இது ஃபுல்லாக 7. அப்போ 8 - 7 நமக்கு 1 வரும். அப்போ முன்னாடி மட்டும் ஒரு ஸ்பேஸ் விடணும் சரியா. இங்கே பாருங்கள், முன்னாடி ஒரு ஸ்பேஸ் பின்னாடி ஒரு ஸ்பேஸ், முன்னாடி ஒரு ஸ்பேஸ் பின்னாடி ஒரு ஸ்பேஸ், முன்னாடி ஒரு ஸ்பேஸ் பின்னாடி ஒரு ஸ்பேஸ் ஓகேவா. இங்கே முன்னாடி மட்டும் ஒரு ஸ்பேஸ், கடைசியில் எண்டிங் ஆகிற மாதிரி நம்ம லைன் வந்து அடிச்சாச்சு ஓகேவா. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே புறசை வாக்கம்லாம் கொடுத்துருக்காங்க. அதை அடிச்சுட்டு இங்கே இது போடணுமா, இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இது வந்து நீக்க சொல்லிட்டாங்க. இப்போ இங்கே போடும்போது மட்டும் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது ஹையாக இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. நமக்கு இங்கே வந்து 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 ஓகேவா. 5 தான் இருக்குது நமக்கு. இங்கே இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணால் நமக்கு என்ன வருது, 1 2 3 4 5. இங்கே என்ன இருக்குது, இந்த பாக்ஸுக்கு நேரம் எனக்கு 9. அப்போ 9 - 5. 9ல் 5 போச்சுன்னா 3. அப்படி எப்படி பிரிக்கலாம், முன்னாடி 2 பின்னாடி 1ன்னு சொல்லி பிரிக்கலாமா. முன்னாடி 2 பின்னாடி 1 சரியா. அதே மாதிரி இதையும் பாருங்கள், 1 2 3 4 1 2 3 4 5 1 2 3 4 5 1 2 3 4 5 சரியா. அப்போ 9 - 5 நமக்கு என்ன வரும், 2, 1ன்னு வரும். அதே மாதிரி தான் இதில் எத்தனை இருக்குன்னு பாருங்கள், 1 2 3 4 5 ஓகேவா. அப்போ 9 - 5 நமக்கு என்ன வரும், 3ன்னு வரும். 3 பிரித்தா 2, 1. இதுலேயும் பாருங்கள் 1 2 3 4 5. அப்போ 5 தான் நமக்கு இருக்குது. அப்போ முன்னாடி கூட பார்த்துக்கலாம், இல்லை எது பெருசாக இருக்காது பார்த்துக்கோங்க. 1 2 3 4 5 சரியா. அப்போ 7 - 5 நமக்கு என்ன கிடைக்கும், 2ன்னு கிடைக்கும். முன்னாடி 1 பின்னாடி 1 ஓகேவா. இங்கே பாருங்கள், முன்னாடி 2 ஓகேவாப்பா. இப்படி தான் அடிக்கணும். புறசை வாக்கம் அடிச்சுட்டு வில்லி வாக்கம் அடிக்கிறீங்க, கொரட்டூர் அடிக்கிறீங்க, அட்டைப்பத்தூர் பாருங்கள். புறசை வாக்கம் வில்லி வாக்கம் எல்லாம் அடிச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு கால்குலேஷன் போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து வரும் சரியா. இந்த மாதிரி ஸ்பீட் அடிச்சுட்டு கீழே என்ன பண்ணணும், இந்த லைன் அடித்து இங்கேயும் அடிக்கிறீங்கன்னா இங்கேயும் எண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், கோடு வந்து போட்டுக்கணும். இங்கேயும் எண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், கோடு வந்து இங்கேயும் எண்ணி இங்கே எத்தனை ஸ்பேஸ் இருக்குது, இங்கே எத்தனை ஸ்பேஸ் இருக்குது, இங்கே எத்தனை ஸ்பேஸ் இருக்குங்கன்னு கோடு போட்டு இங்கேருந்து இங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கோடு வந்து கிளிக்கணும் சரியா. கிளி எண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா கோடு கிளிங்க அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கிழிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாறிடும் சரியாப்பா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.